அணு ஆதியை பக்கத்துல இழுத்து அவன் கண்ணத்துல முத்தம் கொடுத்ரா. பதிலுக்கு ஆதி அணு கண்ணத்துல கடிச்சான். அவ அதுக்கு அவனை ஆச்சரியமா பார்த்தா. அப்போ இத்தனை நாளா நீயும் தான் எனக்கு முத்தம் கொடுக்கவே இல்ல. அப்போ நீ மறந்துட்டியா? அணு அவளோட ஒரு காலை எடுத்து ஆதி மேல போட்டு அப்படியே வீடியோ பார்த்து கொஞ்ச நேரத்துல 2 பேரும் தூங்கிட்டாங்க. காலையில விடிஞ்சதும் அணு அவ புருஷன் கூட படுத்திருக்க மாறி ஆதி மேல ஒரு கால் போட்டு அவன் நெஞ்சுல ஒரு கை வச்சிக்கிட்டு கொஞ்சம் நெருக்கமா அவன் மேல ஏறி படுத்திருந்தா. 2 பேரும் ஒரே நேரத்துல தூக்கம் கலைஞ்சி ஒருத்தர் பார்த்துக்க அணுவோட பாதி உடம்பு ஆதி மேல இருக்குறத உணர்ந்து காலை எடுத்துட்டு நேரா படுத்துக்கிட்டா. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. என்னக்கா சொல்ற? நீ இங்க மாமா கூட சந்தோஷமா இருகன்னு தான் நாங்க அங்க நிம்மதியா இருக்கோம். உனக்கே தெரியும், நான் ஒன்னும் அவரை புடிச்சலாம் கல்யாணம் பண்ணிக்கல. அம்மா அப்பா விட என் புருஷனை விட இவ்ளோ ஏன், நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தையே பொறந்தாலும் உனக்கு அடுத்துதான் இவங்க எல்லாருமே. என் லைஃப்ல எனக்கு ரொம்ப புடிச்சதுனா அது நீதாண்டா. அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நாம 2 பேருக்குள்ள ரொம்ப பெரிய கேப் வந்துடுச்சு. நாம போன்ல பேசிக்கிற நேரம் கூட ரொம்ப குறைஞ்சி போச்சு. நான் உன்னை எவ்ளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? நாம இந்த மாதிரி சேர்ந்து தூங்குறத மிஸ் பண்ணேன். இதே பெட்ல என் புருஷன் கூட படுத்திருந்தபோ கூட நான் இவ்ளோ சந்தோஷமா இருந்தது இல்ல. இப்ப என் தம்பி என் கூட இருக்குறப்பதான் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கு. நீ என்னடானா நாளைக்கு அவரு திரும்ப வந்துட்டா நான் உன்னை விட்டு விலகி போயிடுவன், உன் கூட இப்படி க்ளோஸா இருக்க மாட்டேன்னு சொல்ற. நான் எப்போவும் உன் கூட இதே மாதிரிதான் இருப்பேன். யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் அணு கண்ணுல கண்ணீரோட சொல்லிட்டு இருந்தா. ஆதி அவள நெருங்கி போய் சரி சரி சாரிகா, சும்மா விளையாட்டுக்குதான் சொன்னேன் என்று சமாதானம் படுத்த அணு ஆதியை பக்கத்துல இழுத்து அவன் கண்ணத்துல முத்தம் கொடுத்ரா. பதிலுக்கு ஆதி அணு கண்ணத்துல கடிச்சான். அவ அதுக்கு அவனை ஆச்சரியமா பார்த்தா. டேய், உனக்கு ஞாபகம் இருக்காடா? சின்ன வயசுல நான் உன் கண்ணத்துல முத்தம் குடுக்குறப்ப நீ இது மாதிரி என் கண்ணத்தை கடிப்ப. நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருந்தனாலதான் இப்ப கடிச்சன். அணு, ஏன் இப்போதான் உனக்கு ஞாபகம் வந்துச்சா? வீட்டுக்கு வந்து இத்தனை நாள்ல நீ எனக்கு முத்தமும் கொடுக்கலை, என் கண்ணத்தை கடிக்கவும் இல்ல. ஆதி, அப்போ இத்தனை நாளா நீயும் தான் எனக்கு முத்தம் கொடுக்கவே இல்ல. அப்போ நீ மறந்துட்டியா? அணு சிரிச்சிட்டு திரும்பவும் ஆதி கண்ணத்துல முத்தம் கொடுத்துட்டு 2 பேரும் தூங்கிட்டாங்க. அந்த நாள்ல இருந்து அவங்க 2 பேரும் எப்போலாம் ஹேப்பியா இருக்காங்களோ அப்போ கண்ணத்துல முத்தம் கொடுத்துக்கிட்டாங்க. போக போக காரணமே இல்லமா கூட சும்மா முத்தம் கொடுத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் ஆதிக்கு ஆபீஸ்ல முக்கியமான பிரசன்டேஷன் இருக்குன்னு லேட் நைட் அவன் லேப்டாப்ல வேலை பண்ணிட்டு இருந்தான். இரவு தூங்கிட்டு காலையில எந்திரிக்கவும் லேட் ஆகிடுச்சு. எந்திரிச்சு கிளம்ப போயிட்டான். ஆதி குளிச்சிட்டு வந்தப்ப அணு அவனை சாப்பிட கூப்பிட்டா. லேட் ஆகிட்டனால பிரேக்ஃபாஸ்ட் வேணாம்னு சொல்லிட்டு டிரஸ் போட போயிட்டான். ஆனா அணு அவன் சாப்பிடாம போக கூடாதுன்னு பிளேட்ல இட்லி போட்டு ரூம்க்கு கொண்டு வந்தா. ஆதி புரியாம அவளை பார்க்க, நீ டிரஸ் பண்ணி கிளம்பு, நான் உனக்கு ஊட்டிவிடுறேன். ஆதி, இல்லகா, அதெல்லாம் ஒன்னும் வேணாம். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சாப்பிட டைம் இருக்காது. பிரசன்டேஷன் வேற இருக்கு. நான் என்ன சின்ன குழந்தையா? உனக்கு எதுக்கு தேவை இல்லாத சிரமம்? அணு, நீ எனக்கு எப்போவுமே குழந்தைதான். உனக்கு ஊட்டிவிடுறனால எனக்கு எந்த சிரமமும் இல்ல. உனக்கு சாப்பிட டைம் இருக்காதுங்கறனாலதான் நான் எடுத்து வந்து உனக்கு ஊட்டி விடுறன். மவம்மா காட்டு. ஆதி டிரஸ் பண்ணிக்கிட்டே அணு அவனுக்கு ஒரு வாயா ஊட்டிவிட்டா. ஆதி ரெடி ஆகி முடிக்க அணுவும் அவனுக்கு ஊட்டி முடிச்சு வாயை தொடச்சி விட்டா. அணு, ஆதி லேட் ஆகிடுச்சுன்னு பைக்ல வேகமா போக கூடாது, பார்த்து போனும். டென்ஷன் ஆகாம ஒழுங்கா பிரசன்டேஷன் பண்ணு. ஆதி வேகமா தலையை ஆட்டிட்டு பைக் எடுத்தான். போனவன் திடீர்னு நின்னுட்டான். திரும்ப வந்து அணு இடுப்பை புடிச்சி அவன் பக்கம் இழுத்து அவ கண்ணத்த கடிச்சான். அணுவுக்கு அவன் திடீர்னு புடிச்சது. என்னவோ பண்ணுச்சு. அவனை பார்த்து சிரிச்சிட்டு கன்னத்தை புடிச்சி அவளும் கடிச்சி முத்தமும் கொடுத்து அவனை வழி அனுப்பி வச்சா. ஆதி ரொம்ப சந்தோஷமாவும் உற்சாகமாவும் ஆபீஸ்க்கு போனான். ஆபீஸ்ல பிரசன்டேஷன் சிறப்பா நடக்க அன்னைக்கு அவனுக்கு நாள் ரொம்ப நல்லா போனிச்சு.
அனுவுக்கு சேகர் ஊர்ல இல்லங்கற கவலையே கொஞ்சம் கூட இல்ல. பதிலா ஆதி கூட இருக்கோம். நைட் ஒன்னா ஒரே பெட்ல தூங்குறோம். எப்போலாம் தோணுதோ மாறி மாறி முத்தம் குடுகுறோம். கன்னத்தை கடிச்சுகிறோம்னு சந்தோஷம்தான் இருந்துச்சு. தினசரி ஒரு புருஷனுக்கு பணிவிடை பண்ற மாறி ஆதியை எழுப்பிவிட்டு ஆபீஸ்க்கு கிளப்பி சாப்பாடு ஊட்டி விட்டு முத்தம் கொடுத்து அனுப்புறா. ஈவினிங் ஆதி வரும்போது புது பொண்டாட்டி புருஷனுக்காக காத்திருக்க மாறி அலங்காரம் பண்ணிட்டு காத்திருக்கா. நாளுக்கு நாள் அவங்க 2 பேருக்குள்ளும் நெருக்கம் கூடிக்கிட்டே போகுது. ஒரு நைட் ரூம்ல ஏசி போட்டு 2 பேரும் படுத்து ஆதி போன்ல யூடியூப்பில் காமெடி வீடியோஸ் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அனு ஆதியை பார்த்த மாறி அவன் பக்கம் திரும்பி படுத்திருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு அனு அவளோட ஒரு காலை எடுத்து ஆதி மேல போட்டு அப்படியே வீடியோ பார்த்து கொஞ்ச நேரத்துல 2 பேரும் தூங்கிட்டாங்க. காலையில விடிஞ்சதும் அனு அவ புருஷன் கூட படுத்திருக்க மாறி ஆதி மேல ஒரு கால் போட்டு அவன் நெஞ்சுல ஒரு கை வச்சிக்கிட்டு கொஞ்சம் நெருக்கமா அவன் மேல ஏறி படுத்திருந்தா. 2 பேரும் ஒரே நேரத்துல தூக்கம் கலைஞ்சி ஒருத்தர் பார்த்துக்க அனுவோட பாதி உடம்பு ஆதி மேல இருக்குறத உணர்ந்து காலை எடுத்துட்டு நேரா படுத்துக்கிட்டா. குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங்டா. சாரி நைட் ஃபுல்லா உன் மேல கால் போட்டு தூங்கிருக்கேன் போல. ரொம்ப வெயிட்டா இருந்தேனா? கால் மட்டுமா போட்டிருந்த? உன் பாதி உடம்பே என் மேல தான் இருந்துச்சு. போடா பண்ணி. ஓவரா பண்ணாத. ஆதி இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டான். அப்படி கட்டிப்புடிச்சு நெருக்கமா படுத்து தூங்குனது 2 பேருக்குமே புடிச்சு இருந்துச்சு. ஆதி திரும்ப எப்போடா நைட் ஆகும்னு நினைச்சு அனுவை கட்டிப்புடிச்சு படுத்துக்க ஏங்கிட்டு இருந்தான். அப்புறம் அன்னைக்கு நாள் வழக்கம் போல நகர நைட் ரூம்ல 2 பேரும் படுத்திருக்கும் போது ஆதி அவனோட கைய அனு பின்னால அவ முதுகு பக்கம் கொண்டு போய் அவள லேசா பிடிச்சுக்கிட்டான். இப்போ அனு ஆதியை பார்த்து காலையில யாரோ ஓவரா சீன் போட்டாங்க. நான் மேல கை கால் போட்டு படுத்ததுக்கு. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்கா. இதை சொல்லிடு சிரிச்சுட்டே அவ கன்னத்தை கிள்ளுனான். ஒன்னும் தேவை இல்ல. தள்ளி படு. விளையாட்டுக்கு ஆதியை வெறுப்பேத்தி பார்க்க அவன் கிட்ட இருந்து விலகி படுத்துக்கிட்டா. அவனும் கோச்சிக்கிட்டு வேற பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டான். 10 நிமிடம் அப்புறமா அனு என்ன சார் கோவமா? ஆதி இல்ல. அனு எங்க என்ன பார்த்து சொல்லு பாப்போம். ஆதி அதான் இல்லன்னு சொல்றன்ல. அனு சரி இங்க திரும்பி என்ன பாரு. ஆதி கொஞ்சம் மூஞ்ச கோவமா வச்சிக்கிட்டு திரும்பி அனுவை பார்த்தான். அனு அவனை வந்து கட்டிப்புடிக்க சொல்ற மாறி சைகை காட்ட 2 கையும் நீட்டி கட்டுனா. உடனே அவனும் சிரிச்சபடி ஆர்வமா பக்கத்துல போய் அவள கட்டிப்புடிச்சு பாசமா நெத்தில முத்தம் பண்ணான். அனுவும் பதிலுக்கு கட்டிப்புடிச்சு அவன் நெத்தில முத்தம் கொடுத்தா. 2 பேரும் விலகாம ஆதி அனுவோட கழுத்துல அவன் முகத்தை வச்சிக்கிட்டு கட்டிப்புடிச்சபடியே தூங்கிட்டாங்க. நைட் ஒரு 2 மணி போல ஆதிக்கு முழிப்பு வர அனு நேரா மல்லாக்க படுதிருந்தா. ஆதியோட கை அனுவோட வயித்துல இருந்துச்சு. தூக்கத்துல அனுவோட ஒரு கால் மேல தூக்கி இருந்துச்சு. இதை பார்த்த ஆதிக்கு ஹார்ட் பீட் வேகமா அடிச்சுது. அக்கா முழிச்சிட்டா தப்பாக்கிடும்னு பயந்து ஒண்ணுமே பண்ணாம அவள பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்துல அனு திரும்ப ஆதி மேல ஒரு கால் போட்டு அவனை கட்டி புடிச்சு படுத்துட்டா. எதையோ பெருசா சாதிச்ச மாறி ஆதி ஃபீல் பண்ணான். அப்போ ஒரு வேகத்துல அணுகிட்ட போய் அவள புடிச்சதுல அனுவுக்கு முழிப்பு வந்து தூக்கத்துல கண்ணை முழுசா தொறக்காம இவன பார்த்தா. ஆதி பயந்து போய் அந்த ஏசி குளிரலையும் லேசா வேர்த்துச்சு. மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அவள பார்த்துட்டு இருந்தான். இவ தூக்கத்துல என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம என்னன்னு தலைய ஆட்டி கேட்க ஆதி ஒன்னும் இல்லன்னு தலைய ஆட்டுனான். இவ எதும் பேசாம திரும்ப அவனோட தலைய இழுத்து பிடிச்சி அவன் முடிய கோதி விட்டுட்டே தூங்கிட்டா. அடுத்த நாள் ஆதி கிளம்பி ஆபீஸ் போனதும் அனு அவங்க 2 பேரோட ட்ரெஸ் எல்லாம் துவைக்க எடுத்து வச்சா. ஆதி முந்தின நாள் போட்ட ஜட்டி எடுத்து துவைக்கிறப்ப அதுல ஒரு மாறி கரை இருக்குறத கவனிச்சா. அவளுக்கு புரிஞ்சுது என்ன ஆகிருக்குன்னு. எதனால இருக்கும்னு யோசிச்சப்பதான் அவளுக்கு விளங்குனிச்சு. நைட் தூக்கத்துல ஏதோ அவ உடம்புல மேஞ்சிக்கிட்டு இருந்தது ஞாபகம் வந்துச்சு. திடீர்னு என்னமோ நடக்க முழிச்சி பார்த்தா ஆதி கொஞ்சம் வேர்த்து போய் அவளையே பார்த்துட்டு இருந்தான். இதே மாதிரி அவ கல்யாணத்துக்கு முன்னாலையும் நைட் அக்காவும் தம்பியும் நெருக்கமா கட்டி புடிச்சி தூங்கிட்டு இருப்பாங்க.
அடுத்த நாள் குளிக்கும்போது தம்பியோட ஜட்டிய துவகிறப்ப அதுல இப்படிதான் இருக்கும். இது எல்லாம் அனுவுக்கு புரிஞ்சு ஒரு மாறி சிரிச்சுக்கிட்டா. அவளுக்கு எந்த கோவமோ இல்ல வெறுப்போ அவன் மேல வந்தது இல்ல. அதுக்கு பதிலா ஒரு வித வெட்கமும் கொஞ்சம் கிளர்ச்சியும் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அவளுக்கு அது புடிச்சுதான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் அவளுக்கு ஆதி மேல ஒரு விதமான கிரஷ் சின்ன வயசுல இருந்தே உண்டு. ஆதி மாறி அணுவுக்கும் கனவுல ஆதி கூட இருக்குற மாறி கனவு அடிக்கடி வந்துருக்கு. ஆதியை கொஞ்சம் உசுப்பேத்தி பார்க்கலாம்னு அவளுக்கு தோணிச்சு. அதனால அடுத்து வர நாட்கள்ல ஆதியை அணு தன் அழகால் சீண்டி பார்க்க முடிவு பண்ணுனா. இதை பத்தி ஆதிகிட்ட எதுவும் கேட்டுக்காம அவளுக்கு எதுவும் தெரியாத மாறியே விட்டுட்டா. மாலை அவன் வீட்டுக்கு வந்து எதுவும் காட்டிக்காம வழக்கம் போல நடந்துகிட்டா.